ஹாய் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். எந்த உயிரினங்களாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்னுடைய மனசில் நினச்சிக்கிறேன். எனக்கு அப்பப்போ இந்த தனிமையில் இருக்கிறது ரொம்ப ஒரு பயத்தை உண்டாகுது. திகில் மாதிரி இருக்குது. என்னென்னமோ ஓடிட்டுருக்குது. அதை என்னென்னு சொல்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். கோலங்கூட முதல்ல கொஞ்சம் போடாமல் இருந்தேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாமான்ட்டு போடுறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. நான் பதிவு பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. அதை நான் பதிவு பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உடல்நிலை கொஞ்சம் ஒத்துக்காமல் போயிடுது. ரெண்டாவது மனசு டிப்ரெஷன் இருந்தாலே எந்த வேலையும் செய்ய விடாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் போட்டு வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போட்டு பழகுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கோலம் தான் போடுறேன் நான். ஒரு 5 ரூபா செலவு வரும். கலரு நான் போடுற கோலத்துக்கு ஒரு 5 ரூபா செலவு வரும். கலருக்காக இல்லை ஒயிட் கலரில் போடுற மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் ரொம்ப 1 ரூபா அந்த மாதிரி தான் செலவு வரும். ஆனால் அந்த டிசைன் கிராண்டாக தெரியும் கொஞ்சம். அதிலே இருந்தால் அப்படி தெரியாது. அதுக்காகத்தான் இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாவே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு விட்டா. அதுக்காக மட்டும்தான் போட்டு பாருங்கள் நீங்களும். ஒவ்வொரு இதுலேயும் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த கலரு உள்ள கலர் கொடுக்குறீங்களா அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த க்ரீன் கலரு தெரிகிற மாதிரியே கரெக்டாக வச்சுக்கணும். அது இல்லைன்னா அலைஞ்சிருச்சுன்னா அந்த அட்ராக்ஷன் அழகாக இருக்கிறது போயிடும். இல்லைன்னா திரும்பவும் ஒரு டைம் போடுற மாதிரி இருக்கும். மேலே மறுபடியும் இழுத்துற மாதிரி வரும். அதனால் இப்படி பண்ணி போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோலங்களில் நிறையா மாடல் இருக்குதுங்க. எத்தனை மாடல் இருக்குது தெரியுங்களா? வகை வகையான டிசைன் நிறையா இருக்குது. சும்மா இருக்கிற நேரம் புக் எடுத்து புக்கில் நான் நிறைய ஃபஸ்ட்டில் புக்கில் போட்டு தான் பழகுவேன். ஃபஸ்ட்டு நான் மட்டும் நாங்கள் அப்படியே வரும்போதே ட்ராயிங்கில் இது பண்ணிட்டு வரல, போட்டு பழகித்தான். அதுக்கப்புறம் இப்போ சர்வ சாதாரணமாக தெரியுது. எதையாக இருந்தாலும் பாட்டில் போட்டு விட்டுறேன். இது ஒன்றுமே நினைக்கல, குட்டுவாக்கில் அப்படியே போட்டு விட்டேன். 2 இதை பிடிச்சி இழுத்துட்டு போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுதான் ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்குது. எதுவுமே பண்ணிவிடல, சும்மா சிம்பிளாக தான் போட்டு விட்டேன். ஆனால் அழகாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கோலம் மட்டும் அழகாக இருக்கணும். நம்ம மனசு நல்லாயிருக்கும். நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். நானே மைண்டு டிப்ரெஷனில் ஓவராகத்தான் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி கோலங்கள் இது போடும்போது எனக்கே மைண்டு கொஞ்சம் அந்த டென்ஷன் குறையும். எந்தெந்த கலருக்கு எப்படிலாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் போட்டுட்ருப்பேன். கொஞ்சம் அந்த மைண்ட் டிப்ரெஷன் போயிடும் எனக்கு எப்படி போட்டேன்னா. நீங்களும் பார்த்து போடுங்க. உங்களுக்கு திறமை இருக்குது. எல்லா பெண்களுக்கும் திறமை இல்லாமல் யாருக்குமே இருக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும். எனக்கு ஏதோ குட்டுவாக்கில் இந்த கோலம் சமையல் செமையாக பண்ணுவேன். ஆனால் சமையல் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. நான் பண்ணுறது பண்ணிடுவேன். இங்கே யார் சாப்பிட்றது? இல்லை சமையல் வீடியோ நிறையா போடலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. என்னது நான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் செட் ஆகாதனால கம்முன்னு போட்டிருக்கிறேன். பாருங்கள், போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் இந்த கந்தசாமி ராமாத்தாள் கதை ஸ்டோரி சொல்கிறது நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். அது மறுபடியும் மீண்டும் சொல்லலாமான்னு நினச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வேணுமோ இதில் கமெண்ட் போடுங்க. கந்தசாமி ராமாத்தாள் ஸ்டோரி யாருக்கு வேணும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.